Welcome students, welcome viewers. This is 8th standard Bridge Course English module. In this session, we are going to learn day 8th question tags. In this session, நாம வந்து question tags பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? Question tags. What definition of question tags? Question tags are short questions. Short questions. சுருக்கமா இருக்கும். Used to confirm the speaker's statement is correct. Okay, yes or no? அவங்க ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கா அப்படின்றத கேட்கறதுக்காக ஷார்ட்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக்ஸ் சொல்லணும் நம்ம. இட் இஸ் யூஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸுடைய லாஸ்ட்ல எண்டில் இந்த டேக் வரும். என்ன ஃபார்ம்ல வரும் அப்படின்னா பாருங்க, ஆக்ஸிலரி வெர்ப் வரும் பிளஸ் ப்ரொனவுன் பிளஸ் கொஸ்டின் மார்க் இதுதான் வரும். ஆக்ஸிலரி வெர்ப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்புறம் ப்ரொனவுன் அப்புறம் கொஸ்டின் மார்க், இதுதான் நம்ம டேக்னு சொல்லுவோம். நம்ம இந்த டேக்கை நம்ம என்ன செய்யணும், ஒரு சென்டென்ஸுக்கு பின்னாடி இதை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இஸ் ஹி கொஸ்டின் மார்க், இஸ் ஹி கொஸ்டின் மார்க், கேன் ஷீ கொஸ்டின் மார்க். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா the question tags are always in the contracted form. என்ன ஃபார்ம்ல வருது? சுருக்கமான ஃபார்ம்ல வரும். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ் ஹி கேன் ஷி அப்படின்றது பார்த்தோம்னா இது பாசிட்டிவ் டேக். நெகட்டிவ் டேக்கு வந்து நாட் சேரும்போது இது கான்ட்ராக்டட் ஃபார்மா வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் டேக்ல என்னென்ன கான்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போமா, என்னென்ன கான்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாருங்க, am கூட நாட் சேரும்போது aren't. வித்தியாசமா இருக்கு இல்லையா? amn't வராது. am கூட நாட் சேரும்போது aren't நம்ம வந்து என்ன செய்யணும், எழுதணும். அடுத்தது is plus not isn't, or not aren't. are not aren't தான், am not aren't தான். was not wasn't, were not weren't, has not hasn't, have not haven't. அடுத்தது eighth one, eighth had not hadn't, do not don't. do not அப்படின்னு வராது, don't வந்தா இதான் கான்ட்ராக்டட் ஃபார்ம் சொல்லுவாங்க. does not doesn't, கான்ட்ராக்டட் ஃபார்ம் doesn't. did not didn't, will not என்ன வரும், won't. ஓகே, won'tனு வரும். ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கு இல்லையா? would not இது wouldn't, அப்படியே wouldn't. shall not என்ன வரும், shan't. ஓகே, என்ன வரும், shan't. இந்த will நாட்டும் shall நாட்டும் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 15th ஒன், should plus not என்ன வரும், shouldn't. வித்தியாசம் வரல. can plus not can't, can't. இது can't சொல்லக்கூடாது, can't சொல்லணும். could plus not couldn't, may not mayn't, might not mightn't, must not mustn't, ought not ought not, ought not ought not, அல்லது oughtn't, oughtn't சொல்றது oughtn't, need not needn't. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 22 இருக்கு. அந்த 22 நீங்க ஒரு முறை பாருங்க, மனசுல நீங்க இருத்தி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி 3 பார்ப்போம். how to frame question tags. எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ரோல் 1 பாருங்க. ரோல் 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன ரோல் பண்ணணும்னா, if the sentence is an affirmative, பாசிட்டிவ், ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்து அப்படின்னா ஓகேவா, the question tag is in the negative. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் என்ன மீனிங், நாட் சேர்ந்து வரும். ஓகேவா, அதான் கொஸ்டின் டேக் அமையும். எக்ஸாம்பிள் பாருங்க, சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். அப்போ சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னா இது வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் என்ன இல்லை, நாட் இல்லை, அதனால டேக்கில் நாட் வரும். டோன்ட் தே. ஓகே, டோன்ட் தே. அதே போல இந்த சென்டென்ஸ் இஸ் த நெகட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா then the question tag is in the positive form. ஓகே, நெகட்டிவ்ல சென்டென்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் டேக் வரும். இது எக்ஸாம்பிள் பாருங்க,
she can't swim ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ can'tன்றது பார்த்தோம்னா இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸா வந்திருக்கு. அப்ப டேக் எப்படி பாருங்க, can she, இது பாசிட்டிவ் டேகா வந்திருக்கு. ஓகே, the teacher explains, என்னன்னு பாருங்க, இந்த டேபிள் என்னன்னு பாருங்க. இது சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்தா டேக் நெகட்டிவ்ல வரும், சென்டென்ஸ் நெகட்டிவ்ல இருந்தா டேக் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரோல் 2 பாருங்க. there must be a comma after a sentence. ஸோ சென்டென்ஸ் நம்ம வந்து கொஸ்டின் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் லாஸ்ட்ல கமா போட்டு அப்புறம் டேக் பண்ணணும். அதே போல கொஸ்டின் டேக் ஷுட் பி இன் எ ஸ்மால் லெட்டர்ஸ். கண்டிப்பாக கொஸ்டின் டேக் வந்து கேபிட்டல் எழுதக்கூடாது. கொஸ்டின் டேக்ஸ் என்ன போடுறோமோ அது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல வரணும். ஓகேவா? we must answer the letter. பாருங்க, we must answer letter. இது உதாரணம் பாருங்க. இங்க must அப்படின்றதுக்கு இல்லையா ஆக்சிலரி வெர்ப், அதை நாட் சேர்த்துறோம். must into we எக்ஸாம்பிள். எல்லாமே வந்து என்னவா இருக்கு, ஸ்மால் லெட்டரா இருக்கு. ஆக்டிவிட்டி 4 பாருங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் டேக்ஸ் எ நெகட்டிவ் கொஸ்டின் டேக். எனக்கு தெரிஞ்சது நமக்கு இல்லையா? மிஸ்டர் பால் இஸ் எ டீச்சர். மிஸ்டர் பால் இஸ் எ டீச்சர் அப்படின்றது மிஸ்டர் பால் இஸ் எ டீச்சர். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இதுக்கு என்ன செய்ய போறோம் நம்ம, இந்த சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த கொஸ்டின் டேக் இஸ் நெகட்டிவ். என்ன வரும், இஸ் நாட் ஈஸ்ன்ட்டு வரும். நான் ஈஸ் கூட நான் ஈஸ் இருக்காங்க, ஈஸ்ன்ற பியர்ப் இருக்கு, என்ன சேர்த்துறோம், நாட் சேர்த்துறோம்னா isn't. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் மிஸ்டர் பால், இந்த மிஸ்டர் பால் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ராப்பர் நவுன், அதனுடைய ப்ரனவுன் யூஸ் பண்றோம், என்ன he. அப்ப என்ன ஆன்சரு, isn't he. மிஸ்டர் பால் இஸ் a டீச்சர், கமா போட்டு isn't he, இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஷீனா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. ஷீனா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி. இங்க என்ன இருக்கு, ஆக்சிலரி வெர்ப் இல்ல, ஆக்சிலரி இல்ல இல்ல. அதனால இந்த கோஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து டெஸ் பிரிக்கிறோம் நம்ம. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் டேக் இருக்கும். அப்போ கோஸ் என்ன செய்ய, நம்ம வந்து டெஸ் பிளஸ் கோன் பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சோம்னா டஸ் நாட் வரும். அதனுடைய கான்டாக்ட் ஃபார்ம் டசன்ட். ஓகேவா? என்னது, டசன்ட். இப்போ ஷீனா அப்படின்றது என்னது, கேர்ள். கேர்ளா இருக்கனால ப்ரனவுன் என்ன வரும், ஷீ வரும். அப்ப என்ன, ஸோ த கொஸ்டின் டேக் வந்து டசன் ஷீ. என்ன போறோம், ஷீனா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, கமா போட்டு டசன் ஷீ. ஓகே, நெக்ஸ்ட் he can solve any problem. கேன் வந்திருக்கா, கேன்ன்றது பாசிட்டிவ் மாடல் வெர்ப், நாட் சேர்ல. அப்ப என்ன வரும் பாருங்க, can't he. ஓகேவா? we should help the poor. shouldn't we. shouldn't we. I am a teacher. am இருக்கு இல்லையா, ஆமுக்கு என்ன நெகட்டிவ் ஃபார்ம், aren't I. ஆமுக்கு ஆமென்ட் போடக்கூடாது, aren't I. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி 5 பாருங்க. a negative sentence takes a positive question tag. சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா நாம கொஸ்டின் டேக்கு பாசிட்டிவ் ஆட் பண்ணணும். we are not cowards. நாட் வந்திருக்கா, அப்போ டேக்ல நாட் வரக்கூடாது, are we. it is a negative sentence, இது நாட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டேக் மஸ்ட் பி இன் பாசிட்டிவ். she is not a dancer. நாட் வந்திருக்கா, அப்ப is she அப்படி, is she. you cannot solve it. cannot, can you. okay, they did not win the medal. did they. we do not hate others. do we. ஓகேவா? எங்க இருக்கிற ப்ரனவுன் அப்படியே போட்டுக்கிறோம். சரி, ராணி டஸ் நாட் கம் லேட் டு ஸ்கூல். இங்க வி இருந்தது, வி போட்டோம். தே இருந்து டே போட்டோம். யூ இருந்து யூ போட்டோம். ஷீ இருந்தது, ஷீ போட்டோம். வி இருந்தது, வி போட்டோம். ராணி இருக்கு, என்ன போடலாங்க, ராணி அப்படியே போட்டுடலாமா, என்ன பாருங்க, டஸ் ஷீ. அப்ப ராணின்றது ப்ராப்பர் நவுன், அதனுடைய ப்ரனவுன் என்னது, ஷீ. அப்ப டஸ் ஷீன்னு போடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, ஆக்டிவிட்டி 6 பாருங்க. the following negative words require positive question tag. நாட் இல்லை அப்படின்னா நாட்டுக்கு பதிலாக நெகட்டிவ் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் வரும். அது நம்ம என்ன செய்யணும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆட் பண்ணுறோம். என்னென்ன பாருங்க, நெவர், நன்னு, நோ ஒன்னு, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, செல்டம், ஃபியூ, லிட்டில், நத்திங். இதெல்லாம் நெகட்டிவ் வேர்டு. நெகட்டிவ் வேர்டு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு அதோட பாசிட்டிவ் டேக் நம்ம ஆட் பண்ணணும். ஐ ஹவ் நெவர் சீன் த தாஜ்மஹால். நெவர் வந்திருக்கா, அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் என்னது, ஹேவ் ஐ. few boys attended the meeting. few அப்படின்றது நெகட்டிவ் வேர்டு, அதனால இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப என்ன வரும், did they. attended past tense. ஓகேவா? அப்ப didn't பிரிக்கிறோம். I have nothing. nothingன்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப என்ன வரும், have I. none of the girls sang well. none நெகட்டிவ் சென்டென்ஸ். girls sangன்றது past tense இல்லையா, அப்ப என்ன வரும், did they. fourth did they. fifth பாருங்க, it happens rarely. rarely அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்க 8 சப்ஜெக்ட், ஹேப்பன்ஸ் வெர்ப். அப்போ டஸ் பிரிக்கணும். என்ன பிரிக்கணும், டஸ் பிளஸ் பிரிக்கணும். பிரிச்சோம்னா டஸ் இட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து 3 வகையாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் டேக் பண்ணணும்.
ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் டேக் போடணும். மூணாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் நாட் இருக்காது, அதுக்கு பதிலாக சில வேர்ட்ஸுங்க வரும், அதை வச்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் போடணும், பாசிட்டிவ் டேக் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்ப்போமா? ஃப்ரம் த கொஸ்டின் டேக் பாருங்க, சப்ளை த கரெக்ட் கொஸ்டின் டேக். இங்கே சப்ளை அப்படின்றது பார்த்தோம்னா இங்கே சப்ஜெக்ட் வரல, அதனால என்ன செய்யலாம், நம்ம கேன் யூ போட்டுக்கலாம், யூ சொல்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு இது நியூ மெத்தடு, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்கலாம். ரமணி ஒர்க்ஸ் இன் எ ஃபேக்ட்ரி. ரமணி அப்படின்றது பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன், ஒர்க்ஸ் அப்போது வந்து என்ன வந்திருக்கு, வெர்போட சேர்ந்துருக்கா, அப்போ என்ன வரும், டசன்ட் ஹீ. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ் டேக். பாருங்க, நிறைமதி டஸ் நாட் டீச் இங்கிலீஷ், நாட் நெகட்டிவ் சென்டென்ஸு, அப்போது டஸ் ஷீ, பாசிட்டிவ் டேக். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸு, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு, ஆர் வந்திருக்கா, அப்போ ஆர்ன் தே. ஃபியூ கேர்ள்ஸ் சப்மிட்டட் த ப்ராஜெக்ட். ஃபியூ அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸு, சப்மிட்டட் பாசன்ஸு, அப்போ டிட் தே. மாலதி வாஸ் டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். இங்கே நாட் வரல, இது பாசிட்டிவ் சென்டென்ஸு, அப்போ நெகட்டிவ் டேக் வரும். இங்கே ஆக்சிலரி வாஸ், அப்போ வாஸ் இன் ஷீ. ஓகே, ஐ ஆம் நாட் அன் இன்ஜினியர், நாட் வந்திருக்கா, அப்போ என்ன வரும், அந்த ஆம் ஐ அப்படியே இன்வெர்ஸாக வரும், ஆம் ஐ. ஹீ ஹேஸ் நத்திங் இன் ஹிஸ் பாக்கெட். நத்திங் அப்படின்றது நெகட்டிவ் சென்டென்ஸு, ஹேஸ் ஹீ அப்படியே வரும். ஓகேவா? அவர் ஸ்கூல் வந்த கப்பு, இது பாசிட்டிவ் சென்டென்ஸு, ஒன்ன்றது பாஸ்ட் டென்ஸு, அந்த பாஸ்ட் டென்ஸ் டிட்டை பிரிக்கலாம். டிட்டை பிரிச்சோம்னா didn't eat. இட் எதை குறிக்குது, அவர் ஸ்கூலில் குறிக்குது. we eat rice, we eat rice, we subject eat verb. என்ன verb இது, present verb. present verbுக்கு do போடலாம், did போடலாம், does போடலாம். ஆனால் இது weக்கு did do வரும், அப்போ don't we. ஓகே, ஏன் don't வருது, இது பாசிட்டிவ் சென்டென்ஸு. she could win the match. இங்கே could அப்படின்றது கொடுத்துருக்காங்க, மாடல் verb, அதோட நாட் சேர்த்திக்கலாம். ஓகேவா, அப்போ couldn't she. ஓகே, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா எவாலுவேஷன் போவோம். எவாலுவேஷனில் பாருங்க, ஃப்ரேம் த கொஸ்டின் டேக். த பென் டஸ் நாட் ரைட் வெல், என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். த பென் டஸ் நாட் ரைட் வெல், இதில் எது ஆக்சிலரி, டஸ். நெகட்டிவ் ஃபார்மா பாசிட்டிவ் டேக் வரும், அப்படி தானே, டஸ் இட். ஆம் யூ ஃப்ரெண்டு, இது வந்து பாசிட்டிவ் டேக்கு, பாசிட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ் டேக் வரும். ஆம் வந்திருக்கா, ஆமுக்கு நாட் வந்து என்ன வரும், ஆரண்ட் ஐ. ஷீ இஸ் நாட் அவர் டீச்சர், நாட் வந்திருக்கா, நெகட்டிவ் சென்டென்ஸு, பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும், இஸ் ஷீ. ஓகே, the HM gave away the prizes. gaveன்றது past tense. நெகட்டிவ் டேக் போடுறோம், பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்குல்லையே, நெகட்டிவ் டேக் போடுறோம். gave did போடுறோம், did போட்டோம்னா didn't he. we should respect the elders, we should respect the elders, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், should வந்திருக்கு, நெகட்டிவ் நாட் போடுறோம், shouldn't we. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கொஸ்டின் டேக் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டேக்கில் பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் அடுத்தது டேக் போடும்போது என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்குன்னு பார்க்கணும், இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிலரி வெர்ப் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அப்படியே போட்டுக்கலாம். ஆக்சிலரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மாக வரும், இல்லை பாஸ்ட் ஃபார்மாக வரும். ப்ரெசன்ட் ஃபார்மாக இருந்தால் டூ டஸ் போட்டு பிரிக்கலாம், பாஸ்ட் ஃபார்மாக இருந்தால் டிட் போட்டு பிரிக்கலாம். இதை புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டேக் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ 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 ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வீடியோ முழுசும் பாருங்கள், கொஸ்டின் டேக் நல்லா புரியும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்கலாக இதுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஓகே, அப்புறம் ஆக்சிலரி வெர்ப் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்மளால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, இந்த இது வந்து நம்ம 8th டே 8th ஓகேவா. வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.